ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சண்டே சமையலில் இன்னைக்கு நாங்கள் என்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து சிக்கனா மட்டனா ஃபிஷ்ஷா என்ன செய்யுதுன்னு குழப்பமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்னதான் அப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்காக மறக்காம என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். என்ன சாப்பிட்டுக்கிறேன்? ஒல்லி மசால் வடை தொடு இருந்தது, அதெல்லாம் இதை விரும்பினேன். தோட்டெல்லாம் வாங்கிட்டேன். டிஃபன்லாம் போய் வீடியோ எடுத்துப்பாரு. ஆமாம், ஷீலா மீன். இன்னைக்கு ஷீலா மீன் ஃப்ரை. மாமா தான் மசாலா போடுறாரு. ரசம் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் வச்சுட்டோம். சாப்பாடு ஊற வச்சுட்டோம். மாமா விசில் வச்சுட்டாத ஊறி இருக்காதா? ஓகே, எல்லாம் செஞ்சாச்சு. வெறும் இதுதான் ரொம்ப எல்லாத்தையும் சாப்பிட்டு ஹீட்டு, பாடி பயங்கர ஹீட் ஆயிடுச்சு. நான் லெமன்லாம் ஊற்ற மாட்டேம்மா. அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். வெறும் நான் வீட்டு மிளகாய்த்தூள் போடுவேன், கொஞ்சம் மஞ்சள் தூள், அவ்வளோதான். அது மட்டும் தான் போடுவேன். கருவேப்பிலை போட்டு பிசைஞ்சிடுவேன். மற்றபடி லெமனு இதெல்லாம் ஊற்ற மாட்டேன். வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ண மாட்டேன். மாமா லெமன் மட்டும் ஆட் பண்ணுறாங்க. ஆனால் நல்லா தான் இருக்கு லெமன் போட்டால். அந்த தக்காளி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்ல, ஏன் வெளியே வச்சிருக்கீங்க? ஆமாம் ஆமாம், அதெல்லாம் இருக்கு. போட மறந்து விட்டேன். ஃபிஷ் ஃப்ரையாவது இப்போதாவது லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு போய் டிஃபனுக்கு வர மாவு ஊற வச்சு அரைச்சோமா, அதனால லேட் ஆயிடுச்சு. காமிக்கலாம் பாருங்க. இட்லிக்கு போய் மாவு அரைச்சி 2 கிலோ போட்டு அரைச்சி வச்சிட்டோம். அப்புறம் கொழுக்கட்டைக்கு புட்டு செய்யலாம் அப்படின்ட்டு அரிசி மாவு அரைச்சிட்டோம். அண்ணன் லேட் பண்ணுறோம் நாங்கப்பா. யார? நீ என்ன சொன்ன? அதுக்குள்ளே அவ கூப்பிட்டா அங்கே ஓடிட்டேன். சண்டே சமையல், சண்டே ஆமாம், எல்லாம் பசியில் இருக்காங்க. இன்னைக்கு போயிட்டு வெளியே போயிட்டு வந்தா லேட் ஆயிடுச்சு. காலையில் போனோம், 11:30 மணிக்கு மேலே வந்து வேலை செஞ்சா. பின்ன 11:30 மணிக்கு மேலே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இதெல்லாம் கழுவி ஊற வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உக்காந்துட்டே இருந்தோம். போய் மிஷினுக்கு வேற போயிட்டு மாவெல்லாம் அரைச்சிட்டு வந்தோம். இப்போ லேட் ஆயிடுச்சு. ஆனால் ஒன்றில் சிம்பிள் வேலை தான், ஆனால் லேட் ஆயிடுச்சு இல்லை. கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணுவேன். அப்படியே டீ விட்டுருங்க, கம்மியாக வச்சுங்க, எண்ணெய் நல்லா ஊற்றணுமா. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வா தேவி, வா போடுற, வா. அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், வா. சரிண்ணா, எந்த மீன் வேணும் எடுத்துக்கோ.
இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. எப்படி இருக்கு டேஸ்ட் சொல்லுங்க. கொஞ்சமா போடணும். ரசம் ரொம்ப பிடிப்பா இருக்கா? கொஞ்சமா தான் போட்டேன். இன்னும் கொஞ்சமா எங்கம்மா போடுறது? சரி, இது ஒரு நிமிஷம் இரு. எப்படிமா இருக்கு மீன் வறுத்ததெல்லாம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா ரசம்? பருப்பு இல்லை, அதான் தக்காளி ரசம். மீன் சூப்பரா இருக்கே இல்ல? மீன் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குது மீன். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஸ்வேதா க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப் செஞ்சிட்டு இருக்கா. இந்த பெப்பர், இந்த பெப்பர் தூள் என்னது? இந்த தண்ணி தான் எடுத்துக்கணும். சிக்கன் தண்ணி தானே அது, அதையும் ஊத்து. சூப்பு தானே சிக்கனை வந்து அந்த இதுல பண்ணிக்கோ, நசுக்கிக்கோ. இங்க வச்சிருந்தேனே எங்க அந்த இது கோடாலி, இங்க பாருங்க. க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப்பு ஸ்வேதா செஞ்சிருக்கா. செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாயில வச்சா அப்படியே இந்த ஹோட்டல்ல இருக்க ஸ்டைல்ல அப்படியே பண்ணியிருக்கா. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல வந்து பார்த்தீங்க, காலைல பார்த்துப்பீங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு ரசம் வச்சுமா. இப்போ ஈவினிங் வந்து க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப் குடிக்க போகிறோம். என்னடா சிக்கனே வேண்டாம், ஹீட்டுன்னு சொல்லிட்டு சூப்பு குடிக்கிறாருன்னா அதில் வந்து சிக்கன் கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எனக்கு வந்து என்னோட பவுல் தான் வேணும். என்ன உப்பு பாருமா ஒன்று இங்கே வச்சிரு. பெப்பர் எத்தனை க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப். உப்பு சால்ட்டு கரெக்டாக தானேப்பா இருக்கு. பெப்பர் தான் வேணும்ல. அதுதான் பெப்பர் போடணும். அதிகமாக போட்டியா? ஐயோ, இந்த இதுலேயும் போடு கொஞ்சம். அதிகமாக பெப்பர் எப்படி மாமா இருக்கு டேஸ்ட் சொல்லு. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் திக். பாஸ்கால வந்து கொஞ்சம் திக்னஸ் திக் கம்மியாக கரெக்டாக இருக்கு. திக்கா சுண்ட விட்டா திக்கா ஆகும். கறி அதிகமாக இருக்கு. நல்லா இருக்கு. இஷான் கைவிட்ட இஷான். இஷாந்தே கூப்பிட்றா பார். நானும் குடிக்க கறி அதிகமாக இருக்கு. கறி அக்கா கூப்பிட்றா பார். அதே மாதிரி தான் இருக்கு. செமையா இருக்கு. திக்காதாப்பா இருக்கு. பாஸ்கால ஒன்றும் இதுக்கு மேலே திக்குலாம் கிடையாது. தேவமா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பண்ணியிருக்கா, செமையா இருக்கு. இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்க. சூப்பரா இருக்குடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய். ஆமாம் பாய் சார். பாய். இன்ட்ரெஸ்டாக குடிச்சுட்டு இருக்காரு.